Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ஹார்ட் ஷேப் கீ செயினை வந்து செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட், பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட், சில்க் காட்டன். இது வந்து சில்க் காட்டன்டுவாங்க. இது வந்து காட்டன் வந்து சில்கியாக இருக்கும். நெக்ஸ்ட் கீ செயின்ஸ். இந்த கீ செயின்ஸ் வந்து ஒன்று வந்து 7 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது வந்து 7 ருபீஸ். சிசர், ஸ்டோன்ஸ், இந்த ஸ்டோன்ஸை பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியே இருக்கும். இதை வந்து நாங்கள் எடுத்து ஸ்டிக் பண்ணுறது தான். ஸோ இது ஈஸி, அதை விட இது ரொம்ப ஈஸி. இது 125க்கு நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் கட்டர். இது நான் எவ்வளோவுக்கு வாங்கினேன்னு நினைவில்லை, கொஞ்ச நாள் இது வாங்கி. அடுத்தது இந்த நூல். இதோட பேர் என்னென்னு தெரியல எனக்கு. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டெக்கரேஷனுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த நூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் இந்த ரோல் வந்து 100க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் ஷேப் ஒரு பேப்பரில் இது வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அப்படி எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹார்ட் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பண்ணி எடுத்த ஹார்ட்டை பேஸை வச்சு பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட்டில் 2 ஹார்ட் ட்ரா பண்ணி கொள்ளணும். ட்ரா பண்ணி எடுத்த அந்த 2 ஹார்ட்டையும் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஹார்ட் ஷேப் கட்டரை யூஸ் பண்ணி சின்ன ஹார்ட் 2 கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது இந்த நூலை ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். என்ன பண்ண போகிறேன்டா, கொஞ்சம் கம் எடுத்து அந்த கம்மில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி அது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் ஹார்ட்டுக்கும் பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட் ஹார்ட்டுக்கும் வந்து நாங்கள் அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்டா இப்படி அப்ளை பண்ணக்குள்ள அந்த கிளிட்டர் வந்து போகாமல் இருக்கும். இந்த கம் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைக்கிற லுக் வந்து இந்த மாதிரி தான். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ அந்த கிளிட்டரை தொட்டாலாம் அந்த கிளிட்டர் எங்களோட கையில் படாது. ஸோ சேஃபாக இருக்கும். இதோட ஏன் நாங்கள் கம்மோட தண்ணியை கலக்கிறோம்டா, கம்மை மட்டும் போட்டோம்டா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் அசிங்கமாக விளங்கும். இப்போ நாங்கள் எடுத்துக்கிற கிளிட்டர் ஷீட்ஸ் வந்து எப்படின்னா ஸ்டிக்கர் கிளிட்டர் ஷீட்ஸ். ஸோ அது வந்து எல்லாமே எங்களுக்கு ஒரு அடியாக ஒட்டி பட்டுறதுக்காக வேண்டி அந்த சைட் மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்கர் துணை மட்டும் எடுத்துக்கிறோம். பார்த்தா விளங்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, இந்த பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட்டுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இப்போ அதை நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு வந்து மிச்சம் கம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வெளியில் விளங்குறது தானே. ஸோ கம் வெளியில் விளங்கினா அசிங்கமாக இருக்கும். கொஞ்சமாக யூஸ் பண்ணி கம் யூஸ் பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி 2யுமே பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி சென்டரில் இந்த ஒயிட் கலர் நூலை வந்து
பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு சுற்றி இருக்கிற கோர்னர் ஃபுல்லாக கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கொள்ளணும். இப்படி ஒட்டக்கொள்ள ஒரு சின்ன இடைவெளி ஒன்று விட்டுட்டு ஒட்டணும். ஏன் அந்த சின்ன இடைவெளினா அதுக்குள்ள தான் நாங்கள் சில்க் கொட்டனை வந்து போட போகிறோம். இந்த மாதிரி சில்க் கொட்டனை சின்னதாக ரோல் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து போட்டுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அதையும் க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு இப்படி ஒரு லுக் தான் கிடைக்கும். இதை நல்லா அமுக்கி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துடாமல். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, தேவையில்லாத தொங்குற அந்த இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட் நாங்கள் அந்த இதை சுற்றி அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஸ்டோன்ஸும் மீக்கி நார்மல் ஸ்டோன்ஸும் மீக்கி நான் நார்மல் ஸ்டோன்ஸ் தான் ஒட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் லுக் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ செயினில் அந்த ஹார்ட் ஷேப் வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், ஹேங் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்ஃபில்லான கீ செயின் எப்படி கிடச்சிருக்கேன்னு. ஒரு க்யூட்டான அழகான கீ செயின் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் ஹார்ட் ஷேப்பில் பிளாக் அண்ட் ஒயிட் லுக்கில். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.